யாராவது என்ன பண்ற தூங்கிட்டு இருக்க நேரா நீ வேலை பார்த்து ஆமா பாஸ் அது இன்னைக்கு செவ்வாய்க்கிழமையே பாஸ் செவ்வாய்க்கிழமை தூங்கினா சாமி கண்ணை குத்திரும் நான் எதுக்கு தூங்க போறேன் செவ்வாய்க்கிழமை வெள்ளிக்கிழமை கொடுத்த வேலையை மட்டும் ஒழுங்கா முடியல உன் வேலையை விட்டு தூக்கிடுவேன் சரி பாஸ் நான் தான் என்னோட வேலையை முக்காவாசி முடிச்சிட்டேன் சரியா பாஸ் நீங்க எதை பத்தியும் கவலையே பட வேண்டாம் பாஸ் நிஜமா சொல்றியா ரொம்ப சந்தோஷம் நான் வெளிநாட்டுல இருந்து வர வச்சேன் ஒரு ஹார்ஸ் 9000 உனக்கு நான் அனுப்பி வச்சிருக்கேன் அது எவ்வளவு காஸ்ட்லி தெரியுமா அதை வாங்கி ஜாக்கிரதையா வச்சுக்கோ அதை போட்டுக்கிட்டு நீ பண்ண வேண்டிய வேலையெல்லாம் ஒழுங்கா பண்ணு அப்படி பண்ணா மொத்த காசு நீ தான் தர வேண்டியது இருக்கும் யாராவது உன்னை பார்த்ததுல எனக்கு சந்தோஷம் இத போட்டுக்கிட்டு மரம் வெட்டா செமத்தியா இருக்கும் கண்ணாடி எங்கப்பா இருக்கு கொஞ்சம் போஸ்ட் கொடுப்போமா இதுல பட்டன்ஸ் எல்லாம் எங்க இருக்கு இதோ இங்க இருக்கு Work House 9000 டிவைஸ் இப்போ ஆக்டிவேட் ஆயிடுச்சு உங்க வேலையை ஸ்டார்ட் பண்றதுக்கு இன்னும் 10 செகண்ட் ஆயிடும் 10 9 8 7 6 என் பொருளை எங்க வச்சு தெரியலையே 4 3 இன்னைக்கு இது போதும்னு நினைக்கிறேன் இன்னும் ஏன்டா முடிச்சுக்கிட்டு இருக்க தூங்கு Work House 9000 டிவைஸ்க்கு நீங்க பண்ண வேலை பத்தல நீங்க இப்பவே உடனடியா வேலையை ஆரம்பிச்சாகணும் நீ ஒன்னும் எனக்கு பாசு கிடையாது கிளம்பு காத்து வரட்டும் ஒழுக்கம் இல்லைன்னா கண்டிப்பா தண்டனை வழங்கப்படும் உனக்கு என்ன பெரிய அறிவாளி நினைப்பா உன்னைய குப்பை தொட்டில போட்டா எல்லாம் சரியாயிடும் இப்ப பாரு சரி என்ன மன்னிச்சுக்கோ அதாடா வந்துட்டோம்ல ஷாக் அடிச்சது போது நிறுத்து நிறுத்து அது என்னோடது முடியாது எனக்கு வேணும் இதுக்கு முன்னாடி நீ தானடா சாப்பிட்ட அதை நான் தானே கண்டுபிடிச்சேன் அண்ணா நீ ரொம்ப மோசம் எப்ப பாரு என்ன இப்படிதான் நீ பண்ற அதை என்கிட்ட கொடுத்துரு என்னால முடியல அண்ணா அண்ணா எல்லாம் வீணா போச்சு உன்னாலதான் அந்த பானை உடைஞ்சு போச்சுடா அந்த லாகர் வீக் அங்க என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்கான் லாகர் வீக் அந்த வில்ல என்ன பண்ணுவான் மரத்தை வெட்டிக்கிட்டு இருப்பான் அவன் எதுக்காக நொந்து நூடுல்ஸா போறான் ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ யாருக்கு தெரியும் இவன மாதிரி ஆளுங்க எல்லாம் சந்தோஷமாவே இருக்க கூடாது வாடா போலாம் அடே யாரா என்ன அடிச்சது ஒழுங்கா முகத்தை காட்டுங்கடா கவனம் வேலையில இருந்து தசை திரும்புது இத Work House 9000 கண்டுபிடிச்சிருக்கு ஒழுங்கா வேலை செய்யலனா தண்டனை கொடுக்கப்படும் டேய் தம்பி அவனை புடுறா சோப்பாடு வேஸ்ட் பண்றது எனக்கு பிடிக்காது ரெண்டு பேரையும் நல்லா அடிச்சடா தம்பி கலக்கிட்டடா இன்னைக்கு நீங்க சொத்திக்கடா டேய் தம்பி ஓடிடா ஓடாதீங்கடா நில்லுங்கடா வேலையை தொடங்குறதுக்கு இன்னும் 10 செகண்ட் தான் இருக்கு 9 7 6 5 ஹே டப்ளு விக்கி ஏன்டா நம்மள துரத்துறத நிறுத்திட்டான் யாருக்கு தெரியும் நம்மள நிம்மதியா விட்டா ஜாலி தானே போடா தம்பி போய் பார்க்கலாம் ஓகே என்ன நடந்தாலும் நான் இந்த இடத்த வந்து நகர மாட்டேனா அவனுக்கு சொரணையே இல்ல
ஏன் குண்டு சட்டிகளா எழுதுருக்கடா, எனக்கு செய்யறதுக்கு நிறைய வேலை இருக்குடா. நீங்க ஒழுக்கம் இல்லாம நடந்துக்கிட்டதுனால அப்புறம் எல்லாருக்கும் உங்களுக்கு ஆபத்துடா. தண்டனை வழங்கப்படும். என்ன ஒண்ணு, இப்ப என்ன ஆச்சு? டேய் அண்ணா, அது விக்கோட ஹெல்மெட் ஆனது. ஆமா, இன்னைக்கு விக்கு நிறைய மரத்தை வெட்டி இருக்கான்டா. அப்ப என்னதான்டா என்ன பண்றது? எனக்கு ஒரு ஐடியா இருக்கு தம்பி. மயக்கம் தெளிஞ்சிருச்சு. இப்ப நீங்க உங்க வேலையை பார்க்கலாம். இருடா, இது கயிறை கழட்டுங்கடா, ப்ளீஸ்டா. நான் போய் வேலையை பார்க்கணும்டா, என்ன விட்டுடுங்கடா, விடுறா. இது என்னது இது? எனக்கு தயவு செஞ்சு காப்பாத்துக்கடா. இந்த ஹெல்மெட்டை மட்டும் என் மண்டையை மட்டும் எடுத்து கொடுத்தீங்கன்னா நீங்க என்ன சொன்னாலும் நான் கேட்கறேன்டா, ப்ளீஸ்டா. தயவு செஞ்சு டேய் தம்பி, இந்த ஹெல்மெட் மண்டையில இருந்து அந்த ஹெல்மெட்டை எடுத்துட்டா இவன் மரம் வெட்டுறதை ஓ, நிறுத்திடுவான். நீ சரியா பெரிய சொன்ன. மனசு ரொம்ப பண்ணி அறிவாளி எடுத்து அண்ணா. Work has 9,000 divided. அப்படிதான் இரு. வேலையை start பண்ணலாம். கண்டுபிடிச்சிருச்சு. எனக்கு உதவி செய்யடா தம்பி. நீங்க வேலையை start பண்ணலாம். Seven, six, இது மறுபடியும் five, கவுண்ட். சாதிச்சிட்டோம். work has 9,000 ஒழுக்கம் இல்லாம இருக்கிறத கண்டுபிடிச்சிருச்சு. சொல்ற பேச்சு கேட்காம இருந்ததுனால போடா தம்பி. அதிகமான தண்டனை மறுபடியும் நம்ம வழங்கப்படும். ஆரம்பிக்கலாம். தண்டனை வழங்கப்படும். சரிடா தம்பி, இப்ப பிடிச்சிட்டு வா. அச்சோஷனோட மாட்டை அடே வேற எதுவும் வழி இல்லையாடா. போடலாமா? கண்டிப்பாடா. அடே இதுடா, இந்த ஹெல்மெட்டையே காயப்படா, விடுடா என்ன. டேய் தம்பி பாத்து. ஏப்பா சாமி, என்ன 2 பேரும் விட்டுடுங்கடா. ஒழுக்கம் இல்லாமல் நடந்துக்கிட்டதுக்காக தண்டனை டேய் வழங்கப்படும். டப்ளு, கயிறு ஈடா. ஓகே. ஹெல்மெட் கழற மாதிரியே இருக்குடா. கேக்குதா? ஹெல்மெட் வெளியில வர போகுதுன்னு சொல்றோம். மறுபடியும் நம்ம காட்டை காப்பாத்திட்டோம். டிவைஸையே டென்ஷன் ஆக்கிட்டீங்க. தண்டனை கடுமையாக வழங்கப்படும். சரி, இப்ப சீரியஸா வேலை பார்க்க வேண்டிய நேரம். சரி, என்ன மன்னிச்சு விட்டுடு. நான் திரும்பவும் போய் வேலையை பார்க்கறேன். டேய், உன்னை காப்பாத்த தான் ட்ரை பண்றோம். தப்பிக்க வழியே இல்ல. நீ சமத்தாரு ஹெல்மெட்டை கழட்டி விடு. நல்ல பையன்ல. இதை வச்சு ஒரே வெட்டுதான் கதை முடிஞ்சிடும். கிட்ட வராதா? இங்க பாருங்கடா, அது ஒண்ணும் வேலை செய்யாதா. நீங்க இப்ப வேலை செய்ய மாட்டீங்களா? அப்படி சொல்ல அவன் மண்டையில இருந்து ஹெல்மெட் வந்துருச்சு. அதை நாம உடைச்சும் போட்டாச்சுடா. வாடா போலாம். உங்க 2 பேரையும் நீங்க கண்டிப்பா என் கையில சிக்குவீங்கடா. ஹலோ, ஒர்க் ஹார்ஸ் 9000 ல இருந்து எந்த அப்டேட்டும் எனக்கு வரவே இல்ல. என்ன மன்னிச்சிருங்க முதலாளி. அது உடைஞ்சு போச்சு. நான் ஒன்றும் பண்ணல முதலாளி. அந்த கரடிகளை சொல்ற எந்த கதையும் எனக்கு வேண்டாம். உன்னோட சம்பளத்தை மொத்தமா பிடிக்கிறேன். முதலாளி, அப்புறம் நான் சாப்பாடு எப்படி சாப்பிடுறது? சொல்லுங்க முதலாளி, சொல்லுங்க. ஹலோ ஹலோ, கடவுள் நல்லவங்களை மட்டும்தான் சோதிக்கிறாரு.